சகல ஆறுதலின் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51 அதிகாரம் 12 வசனத்தின் முதற் பகுதியை நான் வாசிக்கிறேன். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். நம்முடைய ஆண்டவர் ஆறுதல் படுத்துகிற தேவன், மனதுருக்கம் உடையவர். வேதத்திலும் அதுதான் பார்க்கப்படுகிறது. திரளான ஜனங்கள் அவருடைய வார்த்தை கேட்க வனாந்தரத்துல கூட கூடி வராங்க, கடற்கரையில கூடி வராங்க. எங்கெங்கெல்லாம் இயேசு இருக்கிறார் அங்கெங்கெல்லாம் ஜனக்கூட்டங்கள் வரும்பொழுது அவர்கள் மனதுருகினதை வேதத்திலே பார்க்கிறோம். அவர்கள் மெய்ப்பெண்ணில்லாத ஆடுகளைப் போல இருக்கிறத பார்த்துட்டு குறை சொல்றதை விட்டுட்டு மாறாக அவர்களுக்கு நல்ல மெய்ப்பனாய் அவர்களுக்கு வேண்டிய காரியங்களை போதித்து ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தினதை வேதத்திலே பார்க்க முடியும். அநேக நேரத்தில் ஆறுதலுக்காக ஏங்கி அலைகிற கூட்டங்கள் நிறைய. யார்கிட்டயாவது என்னுடைய பாரங்களை கொட்ட முடியுமா, யாராவது என் வார்த்தை கேட்பாங்களா, யாராவது என்ன விசாரிப்பாங்களா, என் பிள்ளைகளுக்கெல்லாம் பெரிய பிரச்சனை தானே. எல்லாருமே பேரண்ட்ஸ் பிஸி வித் தர் ஒர்க், எப்பவுமே வேலை அது இது பிசினஸ் ஓடிட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கூட வீட்டுல உட்காந்து பேசி விசாரிக்க நேரம் இல்ல. கடைசியில எல்லாம் பணம் நிறைய சேர்ந்துட்டு இருக்கு. கடைசியில பணத்தெல்லாம் சேர்த்து சம்பாத்தியம் பண்ணி திரும்பி பார்த்தா குடும்பம் அவங்களோட இருக்காது. அதுதான் இன்னைக்கு நடக்குது. காரணம், ஆறுதல் படுத்தவோ விசாரிக்கவோ நேரத்தை செலவிட்டு பேசுறதுக்கு இன்னைக்கு ஆட்கள் இல்ல. ஆறுதலற்று போய் தான் இன்னைக்கு எல்லா குடும்பங்களும் இருக்கிறது. உடைக்கப்பட்ட நிலைமையில, நொறுக்கப்பட்ட நிலைமையில. ஆண்டவர் சொல்கிறார், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். நீங்க ஆறுதலற்று இருப்பீங்கனாலும் ஆண்டவர் இயேசுவை நோக்கி பாருங்க. இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுப்ப அவர் அருகில வருவார். ஆறுதல் படுத்தி தேர்தல் கொடுத்து தொடர்ந்து நியமித்திருக்கிற பாதைகளை ஓட வைப்பார். அதுதான் உண்மை. ஒரு இடத்துல ஒரு இனக்கலவரம் ஒரு பட்டணத்துல நடக்கும்போது குறிப்பிட்ட எண்ணத்தை சேர்ந்த ஜனங்கள் எல்லாம் கொல்லும்படியா அங்க உள்ள கிளர்ச்சியாளர்கள் எழும்பி காரியங்களை நடப்பிக்கிறாங்க. அப்ப எல்லாரும் அங்கங்க ஓடி சதுரி நிறைய மரணங்கள் ஏற்படுகிறது. அப்பொழுது ஒரு இங்கிலீஷ் பேசக்கூடிய ஆங்கில தேசத்தை சேர்ந்த ஒரு பெண் தன்னுடைய 2 குழந்தைகளோடு என்ன செய்வதென்று தத்தளிக்கிறார். உடனே அவங்களுடைய நண்பர் ஒருவர் என்ன பண்ணுகிறார், அவளுக்கு ஆதரவு கொடுத்து எங்க வீட்டில் வந்து நீங்கள் ஒளிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் வீட்டில் ஒளித்து வைத்து விடுகிறார்கள். அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆகாரம், அவளுக்கு வேண்டிய ஆகாரம் கொடுத்து சில நாட்கள் இந்த கிளர்ச்சியாளருடைய அந்த மூர்க்க கோபம் தணியவில்லை. பட்டணங்கள் ஆங்காங்கே தீ கொளுத்தி கொண்டு அது நடந்து கொண்டு யாரை பார்த்தாலும் அப்படிப்பட்ட ஆட்களை அடிக்க வேண்டும் என்று சொல்லி நடக்கும் பொழுது ஒரு நாள் இந்த குழந்தை ஒன்று சுகவீனப்பட்டு விட்டதோ என்ன பண்ணு தெரியல. வெளியே மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போக முடியாது. கூட்டினால் கிளர்ச்சியாளருடைய கண்களில் படும் பொழுது கொன்று விடுவார். இந்த பெண் தத்தளிக்கிறப்ப தங்கியிருக்க அந்த வீட்டை உள்ளவரை பார்த்து, ஐயா என்ன பிள்ளைக்கு இப்ப உடம்பு சரி இங்கேயே வச்சுக்கமா, நான் போய் கேட்டு மருந்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லி மெடிக்கல் ஷாப்புக்கு போறாங்க. மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு குறிப்பிட்ட மெடிசனை வாங்கிட்டு திரும்பி வராங்க. மருந்து இந்த மாத்திரை எல்லாம் போடும்போது அதுல ஒரு பேப்பர் கவர் அதை போட்டு கொடுக்கறாங்க. இந்த மருந்து எல்லாம் கொடுத்திருக்காங்க. சரி, அந்த தாயும் வாங்கி பிள்ளைகளுக்கு மருந்து கொடுக்கிறார், பராமரிக்கிறார். அந்த கவரை பார்த்தா அது ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கவர் வந்து ஒரு பேப்பர், அதை கவரா மாத்திருக்காங்க. பார்த்தா ஒரு வேதாகமத்தில் இருந்து கிழிக்கப்பட்ட ஒரு பேப்பர். அதுல இருக்கும் பொழுது அதுல உள்ள வார்த்தைகளே இது ஆங்கிலம் தெரிந்த பெண்ணாக இருந்தபடியும் அதை படிக்கும் பொழுது வேதவசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51:12 அது கண்களில் படுகிறது. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். இந்த வார்த்தை அதிகமா அந்த பெண்ணை தொடுகிறது. அந்த இடத்திலே இருந்து இந்த வார்த்தையை வைத்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஆறுதலற்று போய், அனாதையாய், அடைக்கலமற்று போய் இந்த இடத்துல இருக்கிறேன். ஆண்டவரே, எப்போ அந்த சூழ்நிலை மாறும், எப்பொழுது நான் இதை விட்டு வெளியே வருவேன், எப்பொழுது நான் சுகமாய் சுதந்திரமாய் வாழ முடியும்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் ஆறுதல் கொடுத்ததோடு மட்டுமல்ல, சீக்கிரமாகவே சூழ்நிலை மாறினது. எல்லா இடத்திலும் சுமூகமான ஒரு நிலைமை வந்தது. அந்த இடத்தை விட்டு வெளியே வந்தால் சுதந்திரமாய் வாழக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தாராம். எவ்வளவு பெரிய பாக்கியம் யோசித்து பாருங்கள். ஒரு பேப்பர் கவர்ல இருந்த இந்த வார்த்தை கூட பேசி அவளை தைரியப்படுத்தினது மட்டுமல்ல, ஜெபிக்க வைத்து இந்த சூழ்நிலையை மாற்ற வைத்து விட்டது. ஒரு ஆறுதலற்று போயிருப்பீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை உங்களை தேடி வரும். அந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்கள் காரியங்களையும் ஆசீர்வாதமாய் ஜெயமாய் மாற்றிக் கொடுப்பார். சோர்ந்து போக வேண்டாம். இக்கட்டான நிலைமையில இருக்கிறீங்களா, நெருக்கத்துல இருக்கிறீங்களா, இழப்புகளை சந்தித்து இருக்கிறீங்களா, ஆறுதலற்று போய் இருக்கீங்களா, சோர்ந்து போக வேண்டாம். ஆறுதலின் தேவனை நோக்கி பாருங்கள். அவரே நமக்கு தேவ ஆறுதலை கொடுத்து தேர்தல் அடைய வைத்து நடத்துவார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக இந்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆறுதலற்று போயிருக்கிற பிள்ளைகளை இந்த நாளிலே கண்ணோக்கி பார்ப்பீராக. என்ன செய்வது, சரீரம் எல்லாம் வேதனை, உடம்பெல்லாம் வலிக்கிறது, எல்லா பாதையும் இருளாய் மாறிவிட்டது, மனதிலே பாரம், துக்கம்,
இப்படியே எத்தனை நாட்கள் நாங்கள் கடத்துவது, ஒவ்வொரு நாளும் எல்லா விதத்திலும் நாங்கள் சோர்ந்து விடுகிறோமேன்னு சொல்லி அங்கலாய்க்கிற பிள்ளைகளை இன்னைக்கு வலதுகையை பிடிச்சு தைரியம் கொடுத்து ஆறுதல் படுத்தி தொடர்ந்து நீர் கூட இருக்கிறதை காண்பிப்பீராக, உணர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக, வழி நடத்தும். பெரிய காரியங்கள் செய்வதற்காக நன்றி. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதி கனமகிமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். சகல ஆறுதலின் தேவன் நமக்கு உண்டு. அவர் எல்லாவற்றிலும் நமக்கு ஆறுதல் கொடுத்து தேர்தல் அடைய வைத்து தொடர்ந்து ஆற்றி தேற்றி நடத்துவார். சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.